பத்மநாபன் சார், இப்போது கடந்த ஆண்டு சரியாக ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அஜித்குமார் லாக்அப் டேட் தொடர்பாக சிவானந்த சாலையில் சார் அப்படியே அடுக்கி அத்தனை பேர் சொல்லிட்டாரு. கரெக்ட். ஆமாம், போராட்டம் பண்ணார் தற்போதைய முதலமைச்சர் விஜய். ஆனால் அவர் பதவியேற்ற பிறகு கூட தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதில் அரசியல் பேச வேண்டாம் சார். இது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய அலட்சியம். காவல்துறை அலட்சியம். காவல்துறை எப்படி சொல்றேன்னா, அரசியலுக்காக நான் சொல்ல வரல. ஒரு அரசு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க தவறுகிறதா? தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும், பிடிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து சார் சொன்ன போல் விஞ்ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தணும். எத்தனையோ அந்த உண்மை அறியும் சோதனைலாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு அடிக்கிறது, உடைக்கிறது, காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது மட்டும்தான் விசாரணைன்ற போக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா இது பயன்படுத்தணுங்கிறது இது யாருக்கு பயன்படுத்த, யாரு கொண்டு வரும், யார்? காவல்துறை என்ன நினைக்குதுன்னா, பொதுவா அதுல அத்தனை பேரும் சொல்ல முடியாது, அவங்க மேல மக்கள் வந்து ஒரு அச்சத்தோடய எப்பவுமே இருக்கணும். ஒரு அண்ணன், ஒரு பாஸ் ஓரியன்டலா ஒரு மனப்பான்மையை கொண்டவர போலீஸ்னாவே பயப்படணும். தவறு செய்யறவன் தவறு செய்யாதவன் எதா இருந்தாலும் அந்த நினைப்பை கொண்டு வரதுக்கு ஒரு ஏரியால ஜீப் வந்துச்சுன்னா அது அல்லறி அடிச்சுட்டு ஓடுற மாதிரி ஒரு சினிமா காட்சி மாதிரி உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. காவல்துறை அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட துறை அல்ல. தவறு செய்பவர்களை பிடிக்கணும், அதே சமயத்தில் அவர்களை திருத்துவதற்கும் முயற்சி செய்யணும். இதுதான் காவல்துறையினுடைய அதிகாரம் இருக்கும். நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது சைக்கிள் வருவார், கால் சட்டை போட்டுருப்பார் காவல்துறை. எங்கள் வீட்டு முனையில் வர ஆரம்பிச்சாருன்னா ஒரு 60-70 வீடு தாண்டி தான் எங்கள் வீடு வரும். அவர் அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் ஆகிடும், 3 மணி நேரம் ஆகிடும். உன்னிப்பாக தயவு செஞ்சு கவனிங்க சார். அவர் அது என்னமோ உறவினர் போல் ஒவ்வொரு வீட்டில் நின்று வாசல் நின்று பேசிட்டு வருவார். அந்த உறவு நல்லா இருந்துச்சு. எங்கள் அப்பாலாம் என்னன்னா வந்து மாமா கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த உறவு இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. தவறு செய்கிறவன் தவறு செய்யாதவன் யாராக இருந்தாலும் போலீஸை பார்த்து ரைட் ரவுண்ட்ஸ் வந்தால் தெரிச்சு ஓடுறாங்க. அதுக்கு ஒற்றை காரணம், பிடிக்கிறவங்களே இவங்க தாறுமாறா எந்த வழக்கம் நடைபெற்ற பிறகு அப்படிங்கிறது ஆறுதல் கொடுக்கும். இதுல வந்து அந்த அளவுக்கு இதுல உடைச்சு நம்பிக்கை ஏற்படுத்தும். நடைபெற்ற பிறகு நடக்கக்கூடிய அது மீதான நடவடிக்கையா இருக்கட்டும், முதலமைச்சருடைய அறிக்கையா இருக்கட்டும், அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, என்ன சொல்றாருங்கிறதெல்லாம் இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது நான் சொல்றேன். அஜித்குமார் மரணம் தொடர்பாக போராட்டம் நடத்தும் போது அதிகபட்சமா அவங்க எடுத்து என்ன கிடைக்கும்? சாரிமா, தெரியாம நடந்துச்சுமா, அதான் கிடைக்கும். சாரிமா சர்க்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னவர் இப்போ ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா இப்ப என்ன, எப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருக்காங்க. 30 கொலை அட்டெம்ப்ட் பண்ணவங்க 302 இருக்கு, 307 இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து தாவேக்காவா உருவாக்கிச்சு இந்த 60 நாள்ல. தயவு செஞ்சு உங்க காலத்துல 30 ஆண்டு காலத்துல குற்றவாளிகள் பக்கம் போவாதீங்க. இப்போ வந்து காவல்துறை சார் நீங்க தப்பு பண்ண உடனே ஒத்துப்பானா சார்? அவனை கொஞ்சம் விசாரிக்கணும், அடிக்க கூட. அதுதான் நான் சொல்றேன் சார், வன்மையான கண்டனத்திற்குரியது. அவன் எப்போ தண்டனைக்குரியவன்னா அவன் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான். ஆனால் அதே சமயத்தில் குறைஞ்சபட்சம் மினிமம் ஃபோர்ஸ் கேன் பி யூஸ்ன்றாங்க. அதை இவங்க தவறா பயன்படுத்துறாங்க. அத்தனை குற்றவாளிகள் நான் சொல்றதுக்கு நீங்க வழிவில்லை. அத்தனை பேரும் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துடுறாங்கன்றத நீதியரசர்களே குற்றம் சுமத்திருக்காங்க காவல்துறை மேல. அதனால தயவு செஞ்சு எதிர்காலத்துல சார் சொன்னது போல கவரேஜ், சிசிடிவி கவரேஜ், ஃபுட்டேஜ் கவரேஜ், அது மட்டும் இல்லாம இந்த உண்மை அறியும் விஞ்ஞான முறையில சப்கான்சியஸா போய் அவங்க கிட்ட பேசி உண்மையை வாங்குறது, அந்த மாதிரி முயற்சி செய்யணும். இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தா இந்த காவல்துறை இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் அது நடைபெறும் என்பதுதான் நிச்சயத்தரமான உண்மை. சரி, பேசுவோம். பத்மநாபன் சார், இப்போ முதலமைச்சர், இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்போ தாவேக்க தலைவராக இருக்கும்போது பெரிய அளவில் நிறைய போராட்டம்லாம் பண்ணலை. வெகு சில போராட்டம், பரந்தூருக்காக போய் போராட்டம் பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு அஜித்குமார் லாக்அப் டெத் தொடர்பாக போராட்டம் பண்ணார். அப்போது எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக போராட்டம் பண்ணாத விஜயே வந்து லாக்அப் டெத்துக்காக போராட்டம் பண்ணியிருக்காருன்னா அப்போ பாருங்கள் லாக்அப் டெத்துக்கு எதிராக அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாச்சு. ஆனால் அது எல்லாமே அரசியலுக்காக தானா? இல்லை, அது தவறான அணுகுமுறை, தவறான சொல்லது. நிர்வாகம் இது வந்து அரசியல் கிடையாது, இது நிர்வாகம். நிர்வாகம்னா அந்த காவல்துறைக்கு டிஜிபிலேருந்து ஏடிஜிபி வரைக்கும், அந்த எஸ்பியிலேருந்து வரைக்கும் பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. யாரு? அரசாங்கம். அது எனக்கே பர்சனலாக தெரியும். தே ஹேவ் கிவன் த பிரஷர், இந்த மாதிரி எதிர்காலத்தில் வராமல் பாருங்கன்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. இது எட்டுக்கால செய்தி ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து 2 பேரும் செய்தி இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. செய்தி ஆகணும், தெரியணும். இல்லை, நீங்கள் அரசியல் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து
மக்கள் பாதிக்கக்கூடாது, ஆனால் நிரபராதிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல அரசாங்கம் தெளிவாக இருக்கு. ஒரு சின்ன விஷயம், தூத்துக்குடியில் ஒரு பிரச்சனை ஆச்சு, 13 பேரை சுட்டு கொண்டீங்க. அதில் 50 லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்க, 20 லட்சம் ரூபாய் கொடுக்கல, இன்னும் பாக்கி வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷம் நடந்தது? எல்லாம் அரசியல் பண்ணிக்கலாம், அதை வச்சு தானே திமுக ஆட்சியை பிடிச்சது. ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. இந்த ஆட்சி வந்தோடனே அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்ய போகுது. நீதிமன்றமே கேட்டிருக்கு. சிபிஐ விசாரணை வந்துருச்சு. சிபிஐ விசாரணை வந்து 111 ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பெருமையா சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இனிமே அது நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படலையே. தயவு செஞ்சு அது காவல்துறை மாதம் தான், காவல்துறையில காவலர்கள் மாதத்துல திருடனை ஒழிக்க முடியாது. இந்த அரசின் மீது நம்பிக்கை ஏற்படும். காவல்துறையில அந்த மனமாற்றம் வரணும். திருடன் தானாக திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. காவல்துறை மனமாற்றம்ங்கிறது இத ஒரே ஒரு வரி, இந்த வரி சொன்னா அரசியல் தலையீடு இல்லாம ஒரு அரசு சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சார். சிபிஐ விசாரணை கொடுத்த பிறகு போராட்டக்காரர்கள் 101 பேர் மேல வழக்கு பதிவு, எதிர்த்து நடவடிக்கை எடுத்து அரசாங்க தரப்புல இருந்து ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் மேல எஃப்ஐஆர். எப்படி அதை ஏத்துக்க முடியும்? ஆனா அந்த ஒரு நபர் கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 17 பேர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் போடல. அப்படிலாம் இருக்கும் போது கூட்டு யாரை குற்றம் சாட்டுறீங்க? அந்த அரசு குற்றம் சாட்டுறீங்க. அரச குற்றம் சாட்டல சார், அதிகாரிகள் செய்யும் பிழை வந்து அதிகாரிகள் தன்னிச்சையான அமைப்பா சார், தன்னிச்சையான செயல்பாடு. நீங்க அரசியல்வாதிகளும் அதுக்கு உடனே இருந்திருக்கலாம், இனிமே எதிர்காலத்தில் இருக்க முடியாது. 50 லட்சம் செம்மரக்கட்டையை கடிச்சிருக்காங்க சார், 5 அதிகாரியை தூக்கி அடிச்சுட்டாங்க சார். கடந்த காலத்தில் இது நடந்திருக்கா? அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்னுடைய சங்கத்தினுடைய தலைவர் கண்ணன் சொல்றாரு, 40 கோடி ரூபாய் அதிமுக திமுக ஆட்சியில் நானே கொடுத்திருக்கேன் சார் பதிவாளர் பிரச்சனையில. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அது யாரும் மறக்கல, அது யாரும் மறுக்கல. ஆமா, அது யாரும் இப்போ அதனுடைய அதே போலதான் சார் அதனோட நீட்சி வரும். என்ன ரியாக்ட் பண்ணாரு முதலமைச்சர் சார்? நீங்க ரியாக்ஷன் போன வருஷம் அவர் என்ன சொன்னார் நீங்க சொல்லுங்க. போன வருஷம் அஜித்குமார் மரணம் போது அதுக்காக சிவானந்த சாலையில போராட்டம் மேற்கொள்ளும் போது ஒரு 5 நிமிடம் பேசினாரு. அந்த 5 நிமிட உரையில அவர் என்ன சொன்னார்? அவரும் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார், கண்டித்தார், கண்டனம் தெரிவித்தார். அதே போன்று இப்ப ஒரு ஆட்சியில வந்திருக்காரு, இப்போ கண்டனம் தெரிவிக்க முடியாது. அந்த கண்டனத்தை அதிகாரிகள் கேட்டாலும் உங்ககிட்ட பதில் வர போறது கிடையாது. அதிகபட்சம் என்ன பதில் வரும்? சாரிமா, நடக்கக்கூடாது, நடந்து போச்சுமா, தெரியாம நடந்து போச்சுமா அப்படின்னு. இது சாரிமா சர்க்கார் இது அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய பொருள் சாரிமாவது இப்ப கேட்டாரா? இல்ல, நீங்க சாரி கேட்டா போதும் நீங்க நினைக்கிற. இல்ல குறைந்தபட்சம் சொல்றேன், குறைந்தபட்சம் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் எல்லாம் வேண்டாம், அதிகபட்சத்துக்கே போங்க. அதிகபட்சம் என்ன பண்ணாரு? அமைதியா இருப்பது அதிகபட்சமா? பெரிய அளவில் அமைதியாக இருப்பது அதிகபட்சமா? காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை தந்திருக்கின்றார். இது போல இனிமேல் வரக்கூடாது. இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கா? யாரும் இடைநீக்கம் பண்ணப்பட்டிருக்கா? யார் என்ன அழுத்தம் கொடுத்தாங்க சார்? இது போன்று எதிர்காலத்தில் வரக்கூடாது. இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு வீடியோ கொடுத்திருக்காரு, அந்த பையன் வீடியோ கொடுத்திருக்கான், காவல்துறை அடிபட்டிருக்கு. காவல்துறை முதல்ல என்ன சொல்லிச்சுன்னா, நாங்க விசாரணை பண்ணோம், எதுவும் பிரச்சனை இல்லை, நாங்க அனுப்பிச்சிட்டோம், அவருக்கு ஏற்கனவே தலையில் அடிபட்டிருக்கு. நியாயப்படுத்த நான் பேசல, அவர்கள் சொன்ன தரப்ப சொல்றேன், அடிபட்டிருக்கு. அதனால அவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் டிசீஸ்ல தான் அவர் இறந்திருப்பான் போது ஒரு வாதம் வருது. அதை உடனடியாக ஒரு அரசாங்கம் அதை மறைத்து நீங்க ஒரு சார்பா பேச முடியாது. நீதி வழங்க வேண்டும், நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த பையன் நிரபராதி என்று தெரிந்தால் பெரிய அளவில் நிதி தர வேண்டும். சபரிவர்மனுடைய மரணத்துக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னாரு? ஒரு நிமிஷம் கேளுங்க, அதான் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். யார் உங்ககிட்ட சொன்னாங்க? எங்க பொதுமக்களுக்கு தெரியும், 8 கோடி மக்களுக்கு தெரியும். நானும் பொதுமக்கள் ஒருத்தர் தான். நீங்க அந்த உங்க கேள்வி வந்து அந்த மாதிரி இல்லையே, ஒரு சார்பா இருக்கு. இல்ல என்ன எடுத்து காட்டு, என்ன சொல்றேன். சபரிவர்மனுக்கு இதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவிகள், நிதி உதவிகள் செய்து அந்த குடும்பத்திற்கு அரசு உத்தியோகம் தருவதாக வாக்குறுதி அளித்து அது பாட்டு சலண்டா நடக்குது. அது மட்டும் இல்லாம சபரிவர்மன் மரணத்துக்கு பிறகு அதனால தான் சார் அந்த வணிகர் சங்கம் காவல்துறைக்கு உரிய அழுத்தம் கொடுத்து அதை சீர்படுத்தி நடவடிக்கை எடுத்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அருணாச்சலம் உயிர் இருந்திருப்பாரா? இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க ஜீபும் எல்லாம் போட முடியாது, தயவு செஞ்சு. கடந்த காலத்தை சொன்ன மாதிரிதான் சில காவலர்கள் செய்கின்ற தவறு, தவறின் காரணமாக இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். ஒரு அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட முறையில் காவல்துறை குறிப்பாக விஞ்ஞானத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளை அணுகி சில காவல்துறையினர் செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. அப்போ போன வருஷம் ஏன் போராட்டம் மட்டும் பண்ணீங்க? நடந்துதானே இருக்கும்.
கடந்து போக வேண்டிய தனியா போராட்டம் பண்ணாரு? ஏங்க இதுக்கு நீங்க இப்ப அப்ப அதை குற்றம் சாட்டுறீங்களா? இப்ப ஏன் நீங்க அது ஆமாங்க, அது அரசு பொறுப்பு இருக்கணும். முதலமைச்சர் பொறுப்பு இருக்கணும், போராட்டம் பண்ணாரு. தவறு நடக்கும்போது அரசு பொறுப்பு இருக்கணும். அதான் முதலமைச்சர் பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கறத போராட்டம் பண்ணாரு. பேசுது ஆட்சியாளர்களை எதிர்த்து கண்டனம் தெரிவிப்பது அரசியல் கட்சிகளுடைய தார்மீக கடமை. அப்போ ஆட்சியில இவர் இல்ல, இப்ப ஒரு ஆட்சியில இருக்காரு, இவரு கண்டனம் தெரிவிக்க வேண்டியது, அனுதாபம் தெரிவிக்க வேண்டியதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறனால தடுக்க வேண்டிய இடம், மிகப்பெரிய அளவுல தடுத்துக்க வேண்டிய இடம், மிகப்பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எப்ப எடுப்பீங்க? சபரிவர்மன் இறந்த பிறகு எடுத்தீங்களா? எடுத்திருந்தா இப்ப அரசியல் நடந்திருக்காது இல்லையா சார்? நீங்க அந்த மாதிரி நீங்க திருப்பி அதே போறீங்க. ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் போலீஸ் ஸ்ட்ரெங்க் கொண்ட ஒரு காவல்துறையில நீங்க நினைச்ச மாதிரி ஓவர் நைட்டே நீங்க கொண்டு வர முடியாது. அவர் ஒரு நிமிஷம், அவர் பாம்பேல ஒரு கருத்தை சொன்னாரு. ஏதாவது ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சினால் இன்ஸ்பெக்டரையும் அதுல சேர்த்துப்பாங்க, அப்படி சேர்த்துக்கிட்டு அதனால குறைஞ்சின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு அது உண்மை தன்மை புரியல. அப்படி இருந்தா அது சிறப்பு. அதே போல நம்மளும் இங்க பண்ணலாம். எந்த ஒரு ஊழலா இருந்தாலும் ஐஏஎஸும் சேர்க்கணும், எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் ஆய்வாளர்கள் சேர்க்கணும், ஐபிஎஸ் சேரணும். அந்த மாதிரி சேர்க்கறதா தான் மிகப்பெரிய அளவுல குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பாக அமையும். சரி, ஓகே. ராஜாராம் சார், அதுக்கு முன்னாடி சபரிவர்மன் ஒரே ஒரு லைன் சார். அப்போ ஆட்சியை கலைச்சிட்டு திருப்பி திமுக அதிமுக கொடுத்துருவோமா? திருப்பி லஞ்ச ஆட்சியை கொண்டு வந்துருவோமா? அவங்க சரியில்லை இவங்களை கொண்டு வந்தோம். அது கொஞ்சம் ஆட்சி மக்கள் கொடுத்தது 5 ஆண்டு காலம், சரியில்லை 5 ஆண்டு காலத்திற்கு தரப்பட்ட ஒரு விமர்சனம் பண்ணுங்க சார், வேற வழி இல்லை உங்களுக்கு. ஆனா அதுல ஒரு நேர்மை நீதி இருக்கணும். சுருக்குமா அதான் சிறைச்சாலையில காவல்துறையினுடைய பிரசன்ஸ்ல கஞ்சா விற்கிறாங்க, மொபைல் வைக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டில் நம்ம பேப்பரில் படிக்கிறோம். அதே மாதிரி தாவேக்கானுடைய கட்சியினுடைய 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அதில் இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கிற தவறுகள் தனிநபருடைய தவறாக பார்க்கணும். அதுக்கும் நீங்கள் விஜய் அவர்களை முதலமைச்சரில் கிரெடிபிலிட்டி கொண்டு வர்றது தவறு. அரசியல் பூச வேண்டாம். இது முழுக்க காவல்துறை எச்சரிக்கையாக செயல்பட்டு தவறுகளை தடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரி, ஓகே. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிகழ்ச்சி கலந்து கொண்டு 4 பேருக்கும் மிக்க நன்றி.